ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சந்தோஷமான விஷயமான்னு சொல்லிட்டா, இல்லை எனக்கு பாத்திரம் விளக்குறக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிட்டா, இல்லை ஊர் பெருக்கி துடைக்க ஆள் இல்லைன்னு நினைக்கிட்டா, இல்லை என்ன அவன் நினைக்கிறட்டான்னு ஒன்றும் புரியல. பாருங்கள், என் பையன் காலில் ஸ்லிப்பாகி கட்டு போட்டு இருக்கிறான். அது நான் அம்மா வேலை வச்சிருவேன்னு சொல்லிட்டு கட்டு போட்டு படுத்துருக்குறான்னு தெரியல. இதாக பாருங்கள், அவன் படுத்தா அவன் தங்கச்சியும் அவன் மேலே போய் படுத்திக்கிட்டான். எப்படா ஒருத்தர் படுப்பாங்க, எப்படா என்ன யாராவது ஒருத்தர் கொஞ்சுவாங்கங்கிற மாரி என்னான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி டியூஷனு கட்டு. இப்போ டியூஷன் கட்டுனா நாளைக்கு ஸ்கூலும் கட் ஆயிரும். எனக்கு கால் வீங்கிட்டு இருக்குது. டீச்சர்ஸ், இந்த வீடியோ பார்த்து கோவிந்தாவுக்கு நீங்களே லீவ் லெட்ரு கொடுத்துருங்க. லீவ் லெட்டருங்கிற பாருங்கள், லீவு கொடுத்துருங்க. ஏன்னா பையன் பஸ்ஸுலேருந்து ஸ்லிப் ஆகிட்டாங்கிறான். படியில் ஏற முடியாமல் ஏறி வந்தான். சொல்லியிருந்தா நானே பஸ் ஸ்டாண்டு போயிருப்பேன். இங்கே பாருங்கள், எப்படா அவன் படுப்பான், எப்படா என்னை தடவி கொடுப்பாங்கிற மாரி இவன் தங்கச்சிக்காரி போய் படுத்துக்கிட்டா. என்ன பண்ணிட்டு இதுங்களை வச்சுக்கிட்டு நானும் ஒரு வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், அவனுக்கு காலில் உடஞ்ச சந்தோஷத்தில் அவன் படுத்து கிடக்கிறான். அவன் தங்கச்சி அதுக்கு மேலே போய் படுத்து கிடக்கிறான். சிரிப்பு பாருங்கள். யாராவது ஸ்லிப்பாகி வந்தவங்களுக்கு கால் வலிக்கிறவங்களுக்கு இப்படி சிரிப்பாங்களா? நான் பாத்திரம் வளர்க்குன்னு சொன்னேன். என்னால் இன்றைக்கி நான் துணியெல்லாம் துவைச்சிட்டு வேலை செஞ்சுட்டு கை வலிக்குதுடா, என் காலில் வலிக்குது, கொஞ்சம் பாத்திரம் மட்டும் டிஃபன் மட்டும் விலக்கி வச்சுட்டு டியூஷன் போவோம் அப்படின்னு. இன்றைக்கின்னு பார்த்து அவங்க டியூஷன் மேடம் டியூஷன் லீவ் விட்டாங்க. ஆனால் என் சின்ன பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவன் சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணுவான். இன்றைக்கி காசு அவன் கிஃப்ட்டு கேட்டான், அது நான் இல்லைன்ட்டேன். அந்த கோவத்தில் மாவு கட்டு போட்டு படுத்துக்கிட்டான் பாருங்கள். நான் என்னன்னு சொல்லிட்டு இப்போ அதை அப்படி எடுத்து நானே வீக்க வச்சுட்டான்னு போல இருக்குது எனக்கு கோவத்தில். இப்போ பாருங்கள், அவன் யாராவது கால் பஸ்ஸுலேருந்து ஸ்லிப்பாகி விழுந்தவங்களுக்கு கால் வலியில் சிரிப்பு வருமா? இவன் அந்த தங்கச்சிக்காரி பாருங்கள் எப்படி ஏறி போய் படுத்துக்கிட்டான். இங்கே பாருங்கள், இது என் சின்ன பையனோட வேலை. நான் என்றைக்கு எனக்கு துணியெல்லாம் துவைச்சி கொஞ்சம் நிறைய வேலை செஞ்சு நான் டயர்ட் ஆகிட்டனோ அன்றைக்கி என் பையன் ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆகிடுறான். அம்மா என்னது வேலை வச்சிடக்கூடாதுங்கிற மாரி. இது என்னன்னு நான் பண்ணட்டும்? இப்போ நான் சொன்ன கடைக்கு போடா அப்படின்னு, என்னால் போக முடியாதுமா அப்படிங்கிறான். இப்போ நான் சொல்லட்டும், நீ ஃபோன் எடுத்துகிட்டு உன் ஃப்ரெண்டெல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. அந்த கால் மாவு இந்த கட்டு போட்டுக்கிறாங்க பாருங்கள். இந்த கட்டு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அது பாருங்கள், மூஞ்செல்லாம் பல்லு. அந்த இங்கே பாருங்களேன், நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தங்கச்சிக்காரி பாருங்கள், எப்படா இவன் படுப்பான், எப்படா என்னை தடவி கொடுப்பாங்கிற மாரி அவள் தங்கச்சிக்காரங்க. நான் அவளை தூக்குறேன், ஏந்திரிடி அப்படிங்கிற, அப்பே படுத்துட்டு இருக்கிறேன். நீ படுப்பா, நீ எந்த வேலையும் செய்யாத, அம்மாவே செஞ்சுக்குவா. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற கதை இந்த கதை. எங்கள் செல்லக்குட்டி 2 பேருமே பாருங்கள், காலில் ஸ்லிப்பாகி பஸ்ஸுள்ள எப்படி இருந்தான்னு தெரியல, ஆனால் வீக்கம் கொஞ்சம் இருக்குது. பரவாயில்ல, கையில் ஒன்றும் அடிப்படலைல்ல, பாத்திரம் வளர்க்கலாம் தான், ஆனாலும் பாத்திரம் வளர்க்க மாட்டேம்மா அப்படிங்கிறான். நான் என்ன செய்யட்டும்? பாத்திரம் வளர்க்க கண்ணு, பாத்திரம் விளக்கு, ஊடு பெருக்கித்தோட. அங்கே பாருங்கள், கழுத்து நாசுக்கிறான் நம்ம எங்கள் செல்லத்தை. நான் இன்றைக்கி சொன்னேன், நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை செஞ்சுட்டேன் அம்மா, நீ வீட்டில் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு, டியூஷன் போகலன்னா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. உடனே இந்த ரூமுக்கு வந்து நான் கால் வீங்கிருச்சு, பஸ்ஸில் ஸ்லிப் ஆகிட்டேன் அப்படின்னு கட்டு போட்டுக்கிட்டான். நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். இது எங்கள் சின்ன குட்டி யானை கதையை பாருங்கள். எங்கள் செல்லக்குட்டி குட்டி யானை. இந்த பக்கம் மூஞ்சி காட்டுங்க மூஞ்சி. அங்கே பாருங்க, குட்டி யானை இல்லையாம்மா, உடம்பு பலம்மா. இங்கே பாருங்கள், குட்டி யானை. எங்கள் செல்லக்குட்டி குட்டி யானை. எதுக்கு அதுங்க அடிக்கிற? அது ஏன் இப்படி கொஞ்சம் பண்ணுறேன்? இந்த வீடியோ பாருங்கள், பார்த்தவங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது எங்கள் டெய்லி எங்கள் அம்மா மகனுக்குள்ள சண்டை. ஏதாவது நான் வேலை சொல்லிட்டேன்னா, ஏதாவது வேலை வச்சுட்டேன்னா அவனுக்கு நல்லா மூடு இருந்தால் வேலை செய்வான். இல்லையா, இது இப்படி கட்டு போட்டுக்கிட்டு, கையில் கட்டு போட்டுக்கிட்டு, இடுப்பில் கட்டு போட்டுக்கிட்டு, என்னோடய இடுப்பு பெல்ட்டு அவன் போட்டுக்குவான். அப்புறம் சொல்லுவான், எனக்கு இடுப்பு வலிக்குதுமா அப்படிமா.
இதை இவனோட டெய்லி ருட்டீன் வேலை இது. டீச்சர்ஸ் பாருங்கள், டியூஷன் டீச்சர் பாருங்கள் இந்த வீடியோ. சொல்லுங்கள் உங்கள் என் பையனுக்கு நீங்கள் என்ன சொல்லித்தரீங்க பாருங்கள். இந்தமாரி இங்கே பாருங்கள், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். 2 நாள் ஹெல்ப் பண்ணான்னா 3ஆம் நாள் அது கமிஷன் கேட்பான். எனக்கு கமிஷன் கொடுமா அப்படின்னு கேட்பான். இங்கே பாருங்கள், இது அதுக்கு மேலே எவன்டா படுப்பான், எவன் என்ன தொடை கொடுப்பாங்கிற மாரி இது உட்காந்து தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் தலை சொரிஞ்சிக்கிட்டே இருந்தால் இந்த அம்மாவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எங்கள் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் செல்லக்குட்டிக்கு காலில் அடிபட்டுருச்சு, எல்லோரும் விசாரிங்க. பஸ்ஸில் ஸ்லிப் ஆகிட்டேன்னு சொல்கிறான். நான் சொன்னேன் அடுத்த முறை ஸ்லிப் ஆகிறப்ப என்னை கூப்பிடும் தம்பி அப்படின்னு. அதுக்கு சொல்கிறேன், நான் அதுக்கு நீ என் கூடயே பின்னாடியே பஸ்ஸில் வா, அப்போ தான் எனக்கு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு செல்ல குட்டி யானை, பேர் கோவிந்தா, ஆனால் நான் கூப்பிடுறது குட்டி யானை. இங்கே பாருங்கள், கோபம் வருது அவனுக்கு. சரி, நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல.